ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நிக்கிஸ் கிச்சனுக்கு. இன்றைக்கி சூடான இட்லியும் சுருக்குன்னு மட்டன் குழம்பும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. முதல்ல கறிக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம், பூண்டு, இஞ்சி அதெல்லாத்தையுமே உளிச்சிட்டு அதை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. மட்டன் 1/2 கிலோ, அதையும் நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துக்கலாம். கறிக்கு மிளகா அரைக்க போகிறோங்க. அதுக்கு முதல்ல ஒரு கொஞ்சம் எண்ணெய், நல்லெண்ணெயில் தான் நான் பண்ணுறேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்ம உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கலாம். இதில் கொஞ்சம் சோம்பு 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் சீரகம் அதே அளவு, அதில் பாதி அளவுக்கு மிளகு, கொஞ்சம் பட்டை, இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இது வணக்கி அரைக்கும் போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா வாசனை நல்லாயிருக்கும். கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளியை சேர்த்துக்கிறேன். 1/2 கிலோ மட்டனுக்கு பார்த்திங்கன்னா 2 தக்காளி பெரிய தக்காளியாக போடணும். தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வர்றதுக்கு மூடி வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சு ஓப்பன் பண்ணி நல்லா மசிச்சு விட்ருங்க. இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், தனி மிளகாய் தூள் காரத்தை பொறுத்து சேர்த்துக்குங்க. வீட்லேயே அரைச்ச கறி மசாலா பொடி 2 ஸ்பூன் போடுறேன். இதுலேயே மல்லித்தூள்லாம் இருக்கிறதுனால நான் தனியாக மல்லித்தூள்லாம் போடலைங்க. இந்த கறி மசாலா பொடியோட லிங்க் கீழே கொடுக்குறேன், நீங்கள் தேவைன்னா பார்த்துக்கலாம். மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வச்சு பண்ணும்போது. இப்போ இந்தளவுக்கு மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லித்தலையை சேர்த்து இதை ஆற விட்டுற வேண்டியதான். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ வேற ஒரு தட்டுக்கு இதை மாற்றிக்கிறேன். இதை கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுட்டு நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிக்கலாம். குக்கர்லேயே வச்சுக்கலாங்க. குக்கரில் முதல்ல தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அதில் கொஞ்சம் இந்த ஹோல் கரம் மசாலா இருக்குது இல்லைங்களா, என்னென்னா பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாசிப்பூ இதெல்லாம் கொஞ்சம் போட்டுட்டு, பிரியாணி எல்லாம் அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம உரித்து வச்ச அந்த இஞ்சி பூண்டை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டிருக்கிறேன். அதை போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா அந்த பச்சை மணம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் நம்ம கறியை உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்க போகிறோம். கறியை பார்த்திங்கன்னா வதக்கிறதுல தாங்க அந்த குழம்போட ருசியே இருக்குது. என்னென்னா நல்லா சுருண்டு வரணும். அதோட அந்த தண்ணி விட்டு வதங்கும் பார்த்திங்களா, அது வரைக்கும் நல்லா வதக்கி நல்லா சுருளை வதக்கிடுங்க கறியை. அப்போ தான் அந்த கவிச்ச வாடையெல்லாம் இல்லாமல் குழம்பு நல்ல மணமாக இருக்கும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வதக்கியிருக்குன்னு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துற வேண்டியதான். அரைச்ச மசாலா கூடயே அந்த மிக்ஸி ஜாருக்குள்ளே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அலசி உள்ளே ஊற்றிடுங்க. நீங்கள் குழம்பு கொஞ்சம் கிரேவியாக வைக்கிறீங்களா, இல்லை கொஞ்சம் செமி கிரேவியாக வைக்கிறீங்களா, நல்ல தண்ணி மாதிரி வைக்கிறீங்களா, அதை பொறுத்து நீங்கள் தண்ணியோட அளவை கூட்டி குறைச்சி சேர்த்துக்குங்க. நான் இட்லிக்கு பண்ணுறதுனால ஒரு அளவாக வைக்கிறேன். ரொம்ப கிரேவியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் அளவாக வைக்கிறேன். இப்போ தேவையான உப்பு போட்டுட்டு மூடி போட்டுற வேண்டியதான். மட்டன் சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பாப்பாவோட ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கொஞ்சம் வேக வச்ச சுண்டல், கொய்யாப்பழம் சேர்த்துக்கிறேன். இதுதான் இன்றைக்கி அவளுக்கு ஸ்நாக்ஸுக்கு கொடுக்குறது. இப்போ விசில் ப்ரெஷர் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், நல்ல மணமாக இருக்குது. இப்போ இதில் மறுபடியும் கொதிக்க விட்றேன். கொதிக்க விட்டுட்டு நான் தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 1/2 மூடி தேங்காய் இதை எடுத்து நல்லா தேங்காய் பால் எடுத்துக்கிட்டு, இது கொஞ்சம் தண்ணியான பால் தான், ரொம்ப திக்காவெல்லாம் ஊற்றலை. தேங்காய் சில பேர் சேர்ப்பாங்க, பட் எனக்கு தேங்காய் பால் இப்போ ஊற்றுறது ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி கூட. நீங்கள் அது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இன் பிட்வீனில் பார்த்தீங்கன்னா இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. அது ஒரு தட்டு ஊற்றிட்டேன். இந்த நல்ல மல்லிப்பூ மாதிரி இருக்கும் இந்த இட்லி. இது நம்ம சேனலில் ஆல்ரெடி இந்த பேட்டர் எப்படி அரைக்கிறது அப்படின்னு போட்டிருக்கிறேன். இட்லி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அதனால தான் நான் இப்போ டீட்டெயிலாக ஷேர் பண்ணல, முதல்லையே வீடியோ போட்டதுனால. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு எடுத்தீங்க அப்படின்னா சுத்தமாக ஒட்டாது. நான் உடனே எடுத்ததுனால தான் இப்போ லைட்டாக ஒட்டின மாதிரி இருக்குது துணியில் மாவு.
அவ்வளோதான், இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. குழம்பும் பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து எண்ணெய் தெளிஞ்சு வந்துச்சு. இப்போ இதில் கொஞ்சம் மல்லித்தலை கருவேப்பிலை போட்டு இறக்குனிங்கன்னா நல்லா சுட சுட இட்லி, நல்லா சுருக்குன்னு சூப்பரான ஒரு மட்டன் குழம்போட அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். யாருக்கெல்லாம் இந்த காம்போ பிடிக்கும்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் இட்லி மட்டன் குழம்பு. இதை வந்து தீபாவளி அன்னைக்கு கூட நீங்கள் செய்யலாம். நீங்கள் மட்டன் கீது வாங்குறீங்கன்னா இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ருசி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.